அதாவது அம்பேத்கர் பெயரை சொன்னால் பாவம், கடவுள் பெயரை சொன்னால் புண்ணியமா? இதுதான் சிம்பிள் கேள்வி. அமித்ஷா என்ன கேட்கிறாரு? அம்பேத்கர் அம்பேத்கர்ங்கிறியா, இதுக்கு மேல ஏதாவது சாமி பேரை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பேத்கர் பெயரை சொன்னா புண்ணியம் கிடைக்காதுன்னு அர்த்தமா? இப்படி வாய் தவறி பேசியவர் அமித்ஷா. வாய் தவறியா இல்ல மனசு உள்ள வார்த்தை அப்படியே வந்துருச்சா அப்படிங்கிறது அமித்ஷாவும் பாஜகவினரும் அது விளக்கம் கொடுக்கணும். ஆனால் அவர்கள் விளக்கம் கொடுப்பதற்கு பதிலாக அவர்களும் திடீர்னு சம்மந்தமே இல்லாம அம்பேத்கரை நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலவர மனநிலையில டெல்லி எம்பிகளுக்கு மத்தியில் ஒரு தள்ளுமுள்ளுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிரதாப் சாரங்கிங்கிற ஒரு பாஜக எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தி என்னை அடிச்சு தள்ளி விட்டாருங்க. அப்படி தள்ளி விட்டதுல பாருங்க, ரத்தம் கொப்ப கொப்பன்னு குட்டுது, தலையில இருந்து வருதுங்க பாருங்க அப்படின்னு அவருடைய புகைப்படம் காலையில இருந்து ஊடகங்களை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஒருத்தர் அப்படி தலையில கை வச்ச மாதிரி இருக்காரு, கட்டு போட்டிருக்கு, ரத்தம் பயங்கரமா வருதுன்னு அவர் சொல்றாரு. யார் பண்ணானா ராகுல் காந்தி தான் என்னை வந்து அப்படி தள்ளி விட்டாரு அப்படிங்கிற. ராகுல் காந்தி இந்த பதட்டத்துல தள்ளி விட்டாரு அப்படின்ட்டு இப்ப ராகுல் காந்தியை குறி வச்சு, அதாவது ஒரு பக்கம் அம்பேத்கரை இவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னு தான் பிரச்சனை, அம்பேத்கர் பேரை இப்படி அவமானப்படுத்தலாமான்னு. அதுக்கு இவங்க பதில்வினை ஆச்சுன்னா, நீங்க தான் அம்பேத்கரை அவமானப்படுத்துனீங்கன்னு ஒரு போராட்டத்தை கிளப்பி இப்ப ராகுல் காந்தி தான் என்னை தள்ளி விட்டு ரத்தம் வர வச்சாருங்கிற ரேஞ்சுக்கு வந்து விட்டாங்க. நேற்று மதியத்திலிருந்து இன்னைக்குள்ள 3 விதமான வினைகள் இதுல நடந்துருச்சு.